வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு எளிமையாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை பூச்செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பூச்செடின்றதை நீங்களே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கேனா லில்லி அப்படின்றது அதோட பேர். ஆனால் அது லில்லி ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது. இந்த செடிகளை தான் கேனா லில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்க்குறதுக்கு ஒரு குட்டி வாழை மரம் மாதிரி இருக்கும். இந்த கேனா லில்லி நம்ம இஞ்சி குடும்பம், வாழை, அதுக்கப்புறம் அரரூட் கிழங்குலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹெலிகோனியா, பேட்ஸ் ஆஃப் பேரடைஸ்னு பூச்செடிகள்லாம் இருக்குது. அதோட எல்லா வகையான மிக்சிங் தான் இந்த கேனா லில்லி. கேனா லில்லியுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டியோட பேர் கேனா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஷார்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆப்ரிக்கன் அரரூட்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இந்த செடிகளுக்கு அடியில் அந்த இஞ்சி மாதிரி கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கை வச்சு தான் இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறது. அந்த கிழங்கு ஒரு நல்ல இனிப்பாக இருக்கும். கேரளாலலாம் இதை மதுரச்சேம்புன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்குகளை சமைக்கலாம், நல்லா அவிச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம இதை ஆர்னமெண்டல் பர்பஸாக தான் வளர்க்குறோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இப்போ பூத்துருக்கிறது ஒரு டபுள் கலர், எல்லோ வித் ஆரஞ்சு. இன்னொன்று சிவப்பு கலரு. அதில் மொட்டு இருக்குது, ஆனால் பூ இல்லை. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மொட்டுன்னு சொல்லிட்டு. பூக்கும் போதே ஒரு 2 பூ அல்லது 3 பூ சேர்ந்தாப்பில் வரும். முதல்ல ஒரு பூ விரியும், அதுக்கப்புறம் தான் அடுத்த பூ விரியும். இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தது. இது பூத்திருக்கும் போது அது பாருங்கள், அது 2-3 ஷூட்ஸ் அதுலேருந்து 2 பூ பூத்துருக்குது. இந்த செடியிலேருந்து இந்த பூ காஞ்ச பிறகு உள்ளே ஒரு வித்து இருக்கும், அதாவது விதை இருக்கும், நல்ல மணி மாதிரி இருக்கும். அதை மணியாக கூட பாசி மணி மாதிரி பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த செடிக்கு மணிவாழைன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. ஆனால் இதை இந்த மணிகள்லேருந்து நம்ம வித்துகள்லேருந்து ப்ரொபகேட் பண்ணுறதில்ல. இந்த கிழங்குலேருந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். ஒரு கிழங்கு வச்சாலே போதும், அதுலேருந்து நிறைய பக்கக்கண்ணுகள் வெடித்து புது புது செடிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு வெரைட்டி ஒரு டபுள் கலர் வெரைட்டி, வேரிகேட்டட் கேனா லில்லின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ பூ இல்லை. அந்த இலைகள் பாருங்கள், ஃபஸ்ட்டு அடியில் உள்ள இலைகள்லாம் ஒரு வேரிகேஷன் இருந்தது. இப்போ வெயில் இல்லாதனால அந்த வேரிகேஷன் இப்போ இல்லை. நல்லா வெயில் அடிக்கும் போது மட்டும்தான் அதில் ஒரு எல்லோவும் ஒயிட்டும் கலந்தாப்புல அப்படி வரி வரியாக வந்திருக்கும். இந்த செடியில் நிறைய பக்க கண்ணுகள் வந்துருச்சு, ஆனால் இன்னும் பூக்களை. இதுலேயுமே ரெட் கலர்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். பூத்தாதான் தெரியும் எல்லோவா இல்லை ரெட் கலரா அப்படின்ட்டு. இந்த செடிகளுக்கெல்லாம் நல்ல வெயில் தேவை. 8லேருந்து 10 மணி நேரம் வெயில் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த இலைகள் நல்லா செழிப்பாக நல்லா வளரும். தண்ணியுமே தினமும் ஊற்றிடணும். இந்த செடி வளர்க்க தேவையான மண் கலவைனா 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு உரம், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு. ஏன்னா அந்த கிழங்கு வகை செடின்றனால அழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கிறோம். ஃபெர்டிலைசர் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போது இந்த செடிகளுக்கும் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ கொடுத்தாலே போதும், ரொம்ப நல்லா வளருது. இந்த கிழங்குகளுக்குமே மருத்துவ குணம் உள்ளதா சொல்கிறாங்க. இந்த பூவிலேருந்து மலேரியாவுக்கு கூட, மலேரியா தடுக்கிறதுக்கு உண்டான மருந்துகளில் இந்த பூவோட எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு நான் டாக்ஸிக் பிளான்ட் தான். பெட்ஸு பக்கத்தில் போனாலோ இலையை கடித்தாலோ எதுவுமே ஆகாது. இந்த மணிவாழை செடிகளை அந்த அசுத்தமான நீர்லாம் இருக்குல்ல, சாக்கடை நீர் இருக்கிற பக்கத்தில் வச்சோம்னா அந்த சாக்கடை நீரில் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட. இந்த செடி பார்டர் செடிகளாக லான்ஸில், அப்பார்ட்மெண்ட் முன்னாடி, ஹாஸ்பிட்டல்ஸில், ஹோட்டல்ஸில் முன்னாடி வரிசையாக வச்சு வளர்த்துருப்பாங்க. அந்த பூக்கள் அந்த ஒன்று போல் இருந்து அந்த பூக்கள் மேலே பார்க்குறதுக்கு மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி நர்சரிஸில் ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வெளியே ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளில் யார் வீட்லேயோ ஒரு பல்பு வாங்கிட்டு வச்சா கூட ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம். வேறு எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. லோ மெயின்டெனன்ஸ் செடி தான். இந்த செடி இந்த மாதிரி தொட்டிகளையும் வளர்க்கலாம், இடம் இருந்ததுன்னா கிரவுண்ட்லேயும் வச்சு வளர்க்கலாம். நல்ல தேனீக்களை இந்த பூக்கள் ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுது. அதனால் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம். சரி நண்பர்களே, எளிமையாக வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு பயன் தரக்கூடிய இந்த அழகான பூச்செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.